அப்படி உள்ள தேடினா மட்டும்தான் அவர் கிடைப்பார் தவிர வெளியில் அவர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார். அவர் பொருளற்ற, பொருளுக்கும் அப்பாற்பட்டவர், தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவர், மனதால் புலன்படாதவர், எண்ணங்களால் புலன்படாதவர், வார்த்தைகளால் புலன்படாதவர், உணர்வுபூர்வமாக உங்களுக்குள்ளே உதயமாகும். அப்போ அப்படி உதயமாகும்போது உங்கள் மனம் தித்திக்கும், உங்கள் மனம் தித்திக்கும், ஆக்கப்பூர்வமாக சந்தோஷமாக உண்மையான சந்தோஷத்தை உணரும் பொழுது தான் நீங்கள் இறைத்தன்மை உங்களுக்குள்ளே உணர்றீங்க. புரியுதுங்களா? அந்த இறைவனை உள்ளே உணர்வதற்காக தான் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கோமே தவிர இந்த ஆலயங்கிறது காட்சி பொருளாக அமையவில்லை. புரியுதுங்களா? இந்த ஆலயம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காகவும் தியானத்து மூலிமா தன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. திருமுக்திகேஸ்வர திருப்பூரில் அனைவரும் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. அனைவரும் இந்த ஆனந்த நிலையை அடைவதற்கான முயற்சி செய்யுங்கள். சற்று சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதில் பாடலோ மற்ற விஷயங்கள் மாதிரி பயிற்சிகளோ கிடையாது. உங்களுக்கான மனநிலையை புரிந்து அதற்கான ஏற்ற மாதிரியான ஆறுதலையும் அதுக்கான அனுதாபத்தையும் கூறி உங்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்க செய்து அப்புறம் தான் இறைவன்கிட்ட நெருங்க செய்யும். ஸோ இது ஒரு உயர்ந்த சேவையாக நான் நம்புகிறேன். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இதை எல்லோரும் இறைவனை தனக்குள்ளே உணர்வதற்கான வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். எங்கள் போல் ஆன்மீகவாதியிடம் கண்டிப்பாக ஒரு தீபத்தை எப்படி இன்னொரு தீபத்தை ஏற்றக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியும் அதுக்கான ஆக்கப்பூர்வமான அதுக்கு திராணியும் அதுக்குண்டான அந்த விஷயங்கள் தீபம் ஏற்றக்கூடிய அந்த உஷ்ணமும் இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஆன்மானால் இன்னொரு ஆன்மாவை விழிப்பு நிலையில் கொண்டு செல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க. என்னுடைய தொலைபேசி மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். இறைவனை சின்சியராக உண்மையாக தேடுங்க. இறைவனை உங்களுக்குள் உண்மையாக தேடுங்கள். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். அசைவத்தை தவறுங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடுங்கள். யாரையும் திட்டாதீர்கள், யாரையும் சாப விடாதீர்கள், யாரிடம் சண்டை போடாதீர்கள், எந்த விஷயத்தையும் பெரிதாக ஆக்கிறாதீர்கள். இப்படியே நீங்கள் செய்து கொண்டிருந்தாலே நிச்சயமாக ஆன்மீகத்துக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடைய செய்வீர்கள். அதுக்காக தகுதியை பெறுவீர்கள். இறைவனுக்கு அந்த இடத்துல அமருவார். அப்போது உங்களுக்கு தெரியும் இறைவன் யாருன்னு. கண்டிப்பாக இறைவன் மனிதரால் மட்டும்தான் அடையாளம் கண்டுக்க முடியும். மனிதன் என்கிற அந்த உயர்ந்த பிறவியை தவற விடாதீர்கள். இறைவனை கண்டு கொள்ளுங்கள். இறைவனை ஆனந்த நிலையில் பாருங்கள். ஆனந்தத்தை அனுபவியுங்கள். அந்த அனுபவத்தை தவற விட்டு இந்த பிறவியை வீணாக்கிறார்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ந்து அந்த ஆனந்த நிலையை கண்டு கழித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். திருச்சிற்றம்பலம். சிவாய.